கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான நாளாக அமையப்போகிறது. இந்த நேரத்தில் கூட வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரத்தில் 18, 19 வசனங்களை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். ஏசாயா என்ன சொல்லுகிறார் பாருங்கள். தீர்க்கதரிசன புத்தகத்தில், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். அவர் நம்மை குறித்ததான ஒரு திட்டத்தை பாருங்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. 2025 குறித்து நினைக்க வேண்டாம். 2026 அவர் சொல்லுகிறதான காரியங்கள் என்று சொன்னால், நான் இதோ புதிய காரியங்கள், பிராண்ட் நியூ திங்ஸ், அதை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். அவர் சொல்லுகிற வேளையில் அது இப்பொழுதே தோன்றும், இன்றே தோன்றும், இப்பொழுதே இந்த நேரத்திலே அந்த புதிய காரியத்தை தோன்றும். யாரெல்லாம் விசுவாசத்தோடு எனக்கு புதிய காரியம் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறதான தேவனை நோக்கி பார்த்து, நமக்கு ஒரு வழியையும் ஒரு நல்ல அந்த தண்ணீர் ஓடத்தக்கதான ஒரு நதியையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நமக்கு எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து வரும். ஆகவே பின்னானவைகளை சிந்திக்க வேண்டாம், முன்னானவைகளை நோக்கி சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பின்னானவைகளை மறக்கவும், முன்னானவைகளை ஆண்டவரே தொடர்ந்து பிடித்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கொடுக்க போகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்று சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.